என்ன வினய், நான் செத்துட்டேன்னு நினைச்சு பயந்துட்டியா? உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போறேன்? பழி தீர்க்க தூண்டும் நியாயம் எது கேள்விகள் தோன்றும் விட்டு விட்ட கூரையோ உன்னை தேடி தேடி வரவோ இல்லை மிச்சம் வைத்த கணக்கோ சொல் நேரம் போகுது வல்லமை காட்டட்டுமா இல்லை வன்முறை பேசட்டுமா இல்லை வண்ணங்கள் தீட்டட்டுமா சொல் நேரம் போகுது அக்கறையில் அக்கரமம் என்கிற இக்கரையில் பூவுலகம் என்கிற இக்கரையும் சுத்தமில்லை என்கிற பாதம் வீணம் ஓரளவு இல்லை 10 விதம் மனிதர்கள் ஒன்றில்லை தொட்டவுடன் புரிந்திடுமா இல்லை பாடம் ஊரல்லா மகன் பிதா அப்பா செத்துட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாடி கிடைக்கல. எக்ஸாக்ட்லி. அப்போ இது மிஸ்ஸிங் கேஸ் தானே? The true fighter, my best friend. இவருக்கு மகனா பிறந்தது தான் என்னுடைய ஒரே பெருமையா இருக்கும். எனக்கு புரியுது உனக்கு குழப்பமா இருக்குன்னு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளு. எப்படி இருக்கீங்க சிவம்? Well, can be better. யூ வெல் பி. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு? சிவம், உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. Not in my wildest dreams. இது லாஃபிங் மேட்டர் இல்ல, நான் சீரியஸா கேட்கிறேன் சிவம். பிஸ்னஸ்னா ராய்வல்ரிஸ், காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. எதிரிங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் கிடையாது. இருக்காங்க சிவம். இத பாருங்க. உங்களுடைய ஹார்ட் அட்டாக் அப்புறம் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெர்மனில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட லேப்க்கு அனுப்பி ரீஅனலைஸ் பண்ண சொன்னேன். கின்டினோல். கின்டினால். இட் இஸ் a toxic chemical compound. உங்க ரத்தத்துல கின்டினால் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. ஜெர்மன்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறாங்க.
இப்போதைக்கு என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. பட் சிவம், ஐ திங்க் யூ ஆர் பீயிங் ஸ்லோ பாய்சன். உங்க ரத்தத்துல இருக்கிற இந்த கின்டினால் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கணும். இப்போதைக்கு இது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஜஸ்ட் பிரிட்டெண்ட் தட் யூ ஆர் ஃபைன். ஆனா உங்களுக்கு வேண்டாதவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். And if I were you, I'll be really careful with what is given to me to consume. அந்த ஒரு நிமிஷம் என் உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்துச்சு. நான் யாரை சந்தேகப்படுவேன்? அவங்கள எப்படி கையும் கழுவுமா பிடிப்பேன்? ஒருவேளை டாக்டர் சொன்ன மாதிரி அந்த எதிரியை என்னை பிடிக்காம போனேனா, விஷம்னு தெரிஞ்சு அதை சாப்பிட்டு நான் செத்து போயிடுவேனா? என்ன மாதிரி எனக்குள்ளார பல கேள்விகள். ராதா, எங்களுக்குள்ளார விரிசல் வந்துருச்சு. ஆனா கொலை பண்ற அளவுக்கு நான் அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்தது கிடையாது. ராதா ப்ளீஸ், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட சொல்லு. நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மாத்திக்கிறேன். ஒரே ரூம்ல தனித்தனியா படிக்கிறது, நம்ம பிள்ளைங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, ஐ கான்ட் டு திஸ் ஷெட் எனிமோர். என்னைக்காவது ஒரு நாள் இதை பத்தி நம்ம பேசதானே போறோம். Why can't it be today? அவளை சந்தேகப்படுறதே பெரிய பாவனை நினைச்சேன். ஆனாலும் சந்தேகப்பட்டேன். மல்லி என் பொண்ணையும் சந்தேகப்படுற அளவுக்கு நான் வந்துட்டேன். அவ ஏதோ தப்பு பண்றான்னு தெரியுது. என்னன்னு கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு a part of me died. எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன்? யார் அந்த ஃப்ரெண்ட்? சீதா. சீதாவா? மல்லி, சீதா இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஏன்? நான் ஒருத்தனை கொல்றதுக்காக ட்ரக்ஸ் வாங்கினேன். என் பொண்ணு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக ட்ரக்ஸ் வாங்கினேன். History was repeating in a horrible way. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளு. டேய், இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீ என் மகன். யாரு? நானா? நான் உங்க மாவனா? நீங்க அந்த அருளுக்கு தான் அப்பா, எனக்கு இல்ல. சொல்லுங்க, எதுக்கு இது எல்லாத்தையும் என் கிட்ட இருந்து மறைச்சிங்க? உண்மையை சொல்லியிருந்தா நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டுருப்பியா? இல்ல இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மன்னிக்கலாம்னு நினைச்சிருப்பியா? இல்ல என் மேல பாசம் தான் காட்டியிருப்பியா? அப்போ எதுக்கு இந்த நாடகம்? எதுக்கு நீங்க செத்துட்டீங்கன்னு எல்லாரையும் நம்ப வச்சீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. உண்மையை தெரிஞ்சுக்க. நீ முறை சொன்னிய அருள் என் மகன்னு. அவன் என்ன கொல்ல வந்தான், ஆனா இது அவனா செய்யல. அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க. அதை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்டா நான் தலைமறைவா இருந்தேன். ஆனா என் கவனம் எல்லாம் உங்க மேலதான் இருந்துச்சு. லாயர் ரமேஷோ கற்பகமோ எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தக்ஷன். அவனோட பிளான் என்ன? அவனோட அடுத்த மூவ் என்ன? அவனை நான் சும்மா விட போறதில்ல. ராவோ, நீங்க நினைச்சது நடந்துருச்சு. But at what cost? What about our family? Vinay, I can't promise you that things will ever be the same again. உன் அம்மா நானும் திரும்ப சேர்ந்து வாழ்வோமா எனக்கு தெரியாது. அது எங்க சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா நீ என்னைக்குமே என் மகன் தான்டா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
ஏய், என்ன தெரியும்? வழிவிடுங்க. முடியாது. என்ன தெரியும்னு சொல்லிட்டு போ. நான் சொன்னா இந்த வீட்டோட அமைதி கெட்டுடும், நிம்மதி செத்துரும். அப்பவும் சொல்லணுமா? ஏய் ராதா, நீ பேசுறது என் பயமா இருக்கு. பயப்படணும், பயப்படணும். ஏன்னா நீங்க செஞ்ச காரியம் அந்த மாதிரி. ஏய், தொடாதீங்க. மாறனை கொன்னது நீங்க தானே, எனக்கு தெரியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? கொலகார கூட நான் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அவரும் உங்களை மாதிரி தானே எத்தனை கனவுகளோட இருந்திருப்பா. என்ன அடையணும்ன்றதுக்காக அவனை கொலை பண்ணிட்டு இத்தனை வருஷம் சந்தோஷமா வேற இருந்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் பார்த்ததில்ல. எப்படி எப்படி உங்களால அப்படி செய்ய முடிஞ்சது? ஒருத்தனை அநியாயமா கொண்டுட்டோன்னு மனசு உறுத்தல. இத்தனை வருஷமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்படி அநியாயமா அமைதியா இருந்திருக்கீங்களா? நீங்க எல்லாரும் மனுஷன் தானா? இல்ல நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன். This is it. நான் அதுக்கப்புறம் ராதா கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன், மன்னிப்பும் கேட்டேன். ஆனா அவனால என்ன மன்னிக்கவும் முடியல, நடந்ததை மறக்கவும் முடியல. அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் என் மேல வச்சிருக்கிற வெறுப்பு தான் தெரிஞ்சது. அப்பதான் டாக்டர் சொன்னது எனக்கு புரிஞ்சது. நான் எப்படி மாறன ஓவர் டோஸ் பண்ணி கொலை பண்ணணும், அதே மாதிரி ராதாவும் செஞ்சிருந்தா. ஆனா என்னால அவளை அந்த மாதிரி பார்க்க முடியல. ஏன்னா உண்மை தெரிஞ்சிருந்தோம் இத்தனை வருஷமா அவன் என் கூட தான் இருக்கா. என்ன உண்மையிலே சாகடிக்கணும்னு நினைச்சிருந்தா அதை அவ எப்பயோ செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்பதான் சாபால இருந்து ஒரு நாள் கால் வந்துச்சு. அது ஒரு காரணமா தான் வந்துச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பீட்டர், கான்ஃபரன்ஸை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போகாம எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கான்ஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லை சார். உங்களை இங்கே கூட்டு வரதுக்காக தான் அப்படி சொன்னேன். புரியலையே. டாக்டர்கிட்ட பேசுகிறேன், அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இதுக்கான காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதை நான் பார்த்துக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.
பீட்டர், சார் என்ன இடம் அது? எப்படியாதீங்க சார், இது என் வீடு தான். நேற்று உங்கள்கிட்ட போய் முடிஞ்சுச்சு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, பாச்சி உங்களை எழுப்ப வேணாம்னு சொன்னார். ஓ, அவர் ஆளுங்களோட உதவியோட தான் உங்களை நான் இங்கே கூட்டியே வந்தேன். வேற என்ன சொன்னாரு? இன்னும் 2 வாரத்தில் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். சரி அதை விடுங்க, இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப நாள் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருக்கு. நீங்கள் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, முதல்ல சாப்பிடுங்க. அது இருக்கட்டும், என்னோட ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்கு. வீட்லேருந்து மல்லி இல்லை வினய் யாராவது கால் பண்ணாங்களா? ஏதாவது மெசேஜ் ஏதாவது? இல்லை, ஆனால் தக்ஷன் 2 தடவை கால் பண்ணியிருந்தாரு. Action. தோ கால் பண்ணுறாரு. ஹலோ தக்ஷன். சாரி தக்ஷன், என்னால் ரிட்டர்ன் கால் பண்ண முடியல. எனக்கு என்னோட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எல்லாம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. தட்ஸ் வை. அங்கே எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாட்ஸ் தி அப்டேட்? ஓகே கேன், நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுங்க சரியா? அண்ட் ஐ வில் நான் வந்து பார்க்குறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். என்னாச்சு? மிஸ்டர் ஃபெர்னாண்டஸ் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேன் ஃப்ரம் மால்டீவ்ஸ். அவரை நான் பார்க்கணுன்னு தக்ஷன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நானும் சரின்னு சொல்லிட்டேன். எங்கே மீட் பண்ணணுமா? நாளைக்கு அவர் சேல் பண்ணுறாராம். ஸோ ஹார்பரில் தான் மீட்டிங். வேற எங்கே வேணாலும் மீட் பண்ணியிருக்கலாம். ஏன் அங்கே மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க? ஏதோ தப்பாக இருக்க. நீங்கள் போகாதீங்க ஏன்? சார். யாருன்னு தெரியாத வரைக்கும் எல்லார் மேலேயும் சந்தேகப்படணும். ஏன் என்ன கூட அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். பீட்டர், உங்கள் மேலே நான் சந்தேகப்பட்டிருந்தா நான் எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருப்பேன். லிசன், இந்த மீட்டிங் நான் போகலைன்னா தக்ஷன் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவான். ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஒன் ஃபோன் கால். அவன் தெரிஞ்சிடுவான் நாங்கள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காக நான் வரல. சரி, ஆனால் நானும் வரேன். உங்கள் கண்ணு கெட்டாத ஒருத்தர் தான் இருப்பேன். இது நீ சம்மதிச்சிங்கன்னா நீங்கள் அவரை பார்க்கலாம். நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். குரோதம் அது பழி தீர்க்க தூண்டும். நியாயம் எது கேள்விகள் தோன்றும். விட்டு விட்ட கூரையோ உன்னை தேடி தேடி வரவோ இல்லை மிச்சம் வைத்த கணக்கோ சொல் நேரம் போகுது. வல்லமை காட்டட்டுமா இல்லை வன்முறை பேசட்டுமா இல்லை வண்ணங்கள் தீட்டட்டுமா சொல்